கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிறோம். கர்த்தர் எங்களையும் கிருபையாய் வைத்திருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளில் அருமையான வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் சிறியவனை பொழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் அமர பண்ணுகிறான். அப்போ இந்த வசனம் அண்ணாளுக்கு ஆண்டவர் சாமுவேலை கொடுத்ததுனால இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவரை துதிக்கிறார். அன்பு பிள்ளைகளே, ஒருபோதும் ஆண்டவர் நம்ம சிறியவராக இருக்கிறோமே, எளியவராக இருக்கிறோமே, யாரும் எங்களை விசாரிக்க இல்லையே, யாரும் எங்களை உதவி செய்ய இல்லையே, எல்லாரும் தள்ளிட்டாங்களே என்று சொல்லி நினைக்காதீங்க. அண்ணாளை உயர்த்தின கர்த்தர், சாமுவேலை கொடுத்து உயர்த்தின கர்த்தர் உங்களுக்கு ஒரு சந்ததியை தந்து உயர்த்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறான். இதற்கு ஆதாரமாக நம்ம வேதாமத்தில் பார்க்கும்போது தானியலை குறித்து நம்ம பார்க்கலாம். தானியல் இஸ்ரவேல்ல இருந்து அடிமையாக தான் இந்த பாபிலோன் தேசத்துக்கு அரண்மனைக்கு வராங்க. வந்தால் அந்த இடத்துல அவங்க உண்மையாக இருக்கிறாங்க. அந்த அரண்மனையில் ராஜபோஜனத்தில் உண்மையாக இருக்கிறாங்க. ரெண்டாவது அந்த அரண்மனையில் எல்லா காரியத்திலையும் உண்மையாக இருக்கிறாங்க. அப்போ அதில் உண்மையாக இருக்கிறத பார்த்து தான் அந்த ராஜாவே அழைத்து ஆச்சரியப்பட்டாராம். நாங்கள் இப்படிப்பட்டவர்களை நாங்கள் பார்க்கலே என்று சொன்னார்களாம். அதனால தான் அந்த ராஜாவை அந்த பாபிலோன் தேசத்துக்கு அதிகாரியாக மாற்றினாங்க. முதலாவது அரண்மனையில் அதிகாரியாக மாற்றினாங்க. ரெண்டாவது ஆண்டவர் அந்த பாபிலோன் தேசத்துக்கு இந்த தானியலை அதிகாரியாக மாற்றினான். காரணம், அவர் எல்லா சகலவற்றிலையும் உண்மையாக இருந்தார். சகல எழுத்துலையும் கர்த்தர் சிறந்து விளங்க பண்ணுகிறார். ஆண்டவர் அவருக்குள்ள விசேஷத்த கிருபையை கொடுத்திருந்தார். காரணம், அந்த ராஜபோஜனத்தை கூட அவர் வெறுத்தார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம எல்லாவற்றிலையும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறோமா? ஆனால் தானியல் எல்லாவற்றிலையும் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தார். அதனால தான் ஆண்டவர் தானியலை பார்த்து எனக்கு பிரியமானவனே என்று சொல்கிறார். உங்களை பார்த்து சொல்கிறாரா? நீங்கள் யோசித்து பாருங்கள். என் அன்பு மகனே, நீ 12th நல்ல மதிப்பெண் வாங்கியிருக்கிறேன், 10th நல்ல மதிப்பெண் வாங்கியிருக்கிறேன், அடுத்த கட்டத்துக்கு நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறியாம். ஆண்டவருடைய பொன்முகத்தை நோக்கி பார், முழங்கால் படிட்டு ஜெபி, ஆண்டவரே நான் அடுத்தது என்ன பண்ணணும் என்று சொல்லி உபவாசம் பண்ணி மனுஷரிட்டு ஆலோசனை கேட்பதற்கு முன்பதாக ஆண்டவரிடத்துல நீ ஆலோசனை கேட்கும்போது ஆண்டவர் உனக்கு நல்ல ஆலோசனையை தருவா, நேர்த்தியான இடத்தை தருவா. தந்து உன்னை என்ன செய்வாரு? பாபிலோன் தேசத்துக்கே அதிகாரியா மாற்றின என் ராஜாதி ராஜா தானியேலை எப்படி உயர்த்தினாரோ அதே போல உன்னையும் படிப்பில் உயர்த்தி அந்த தேசத்திலையும் உயர்த்துவார். மகனே பயப்படாதே, மகளே நீ பயப்படாதே, விசுவாசத்தில் உறுதியாயிருங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? இதுவரை என்னை நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம், நான் கண்ட மேன்மைகளெல்லாம் உன் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் மேன்மைகளெல்லாம் நீ தேடும் உயர்வு. இதுவரை என்னை சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். பரிசுத்தம் உள்ள தகப்பனே, உங்களுக்கு நன்றி ராஜா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு மகளே, மகனே, இந்த மனமகிழ்ச்சி நாளில் உனக்கு கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறான். நீ குழம்பி கொண்டு இருக்கிறான். படிப்பில் அடுத்த கட்டம் நான் என்ன செய்யலாம், அவர்களை எந்த கல்லூரிக்கு போகலாம், எந்த ஸ்கூலுக்கு போகலாம் என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற அன்பு மகனே, அன்பு மகளே, நீ யாராக இருந்தாலும் ஆண்டவருடைய பாதத்தில் முழங்கால் படியிட்டு நீ ஜெபிக்கும் போது கர்த்தரே உனக்கு ஞானத்தை தருவான். கர்த்தரே உனக்கு நேர்த்தியான இடத்தை தருவான். கர்த்தரே உனக்கு ஒரு வழி வாசலை திறந்து தருவான். தந்து உன்னை உயர்த்துவான். எப்படி அந்த தேசத்தில், அந்த பாபிலோன் தேசத்தில் ஆண்டவர் தானியேலை சகலவற்றிலையும் உயர்த்தி வைத்தாரோ அதே போல கர்த்தர் உன்னை உயர்த்துவா. கல்லூரியிலையும் உன்னை பெஸ்ட் மாணவனாக வைப்பா, ஸ்கூல்லையும் ஒரு பெஸ்ட் மாணவியாக வைப்பா. தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. விசேஷமாக இந்த 5வது மாதத்தை கடந்து போகிறோமே,
திருமணம் ஆகவில்லையே, தடையாக இருக்கிறது என்று சொல்லி கலை கொண்டு இருக்கிற என் அன்பு குடும்பமே, என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, முதலாவது நீங்கள் ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க. ஆண்டவருடைய பாதத்தில் காத்துருங்க. நிச்சயமா ஆண்டவருடைய திரு சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு பெஸ்டான ஆசீர்வாதத்தை தந்து உங்களை கனப்படுத்துவா. கற்பம் இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் அன்னாளை கடாட்சித்த கர்த்தர் அவளை எப்படி கலிகூற செய்தாரோ அதே ராஜாதி ராஜா உங்களுக்கு சாமுவேலை தந்து கலிகூற செய்வான். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.